ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு என்னோடய நைட் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும் நம்புகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு நான் ஒரு 7:30 போலேயே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்படி சப்போஸ் கொஞ்சம் லேட் ஆனாலும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு அவங்க தூங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். நாளைக்கு ஸ்கூல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக தான் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். பசங்க பார்த்தீங்கன்னா டியூஷன் போயிருக்காங்க. அவங்க வரதுக்கு ஒரு 8:30 போல் ஆயிரும். அதுக்குள்ளே என் வேலை எல்லாமே நான் முடிச்சிருவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீ தான். ஈவினிங் ஒரு 6-7க்குலாம் வந்துட்டு டீ போட்டு குடிச்சிருவேன். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா டின்னர் கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்ருவேன். அதனால் கொஞ்சம் டீ மட்டும் ஸ்கிப் பண்ண முடியாது. எதாவது நான் டயட்டில் இருந்தாலும் அந்த டீ இல்லைன்னா தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா டீயை குடிச்சிட்டு ஒரு 1 hour கேப் பிடிச்சி நான் டின்னர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எனக்கு நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா கம்பில் இட்லி தான் செஞ்சுருக்கேன். நல்லாயிருக்கும். இது ஒரு மேக்ஸிமம் மாவு ஒரு 1.5 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு நம்ம இட்லி சுட்டோம்னா நல்ல புசு புசுன்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு நான் மதியம் வச்ச குழம்புமே இருந்துச்சு. அதையுமே ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மதியம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வெள்ளை சுண்டல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி காரக்குழம்பு மாதிரி வச்சுருந்தேன். தேங்காய், வெங்காயம், தக்காளி இது 3மே சேர்த்து அரைச்சி தாளித்து சேர்த்துருவேன். இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட வீடியோ வேணால் சொல்லுங்கள், நான் தனியாக உங்களுக்கு டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ வேலை தானாலும் பண்ண முடிஞ்சிச்சு. நான் டின்னர் செய்யணும்னு நினச்சேன். அதுக்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா சைட் பை சைடு கொஞ்சம் சாமான் தேய்க்கிற வேலையும் இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா டியூஷன் மிஸ் கால் பண்ணிட்டாங்க. அதுமாரி பசங்களை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இதை பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பசங்களை போய் கூட்டிகிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் நான் டின்னர் செய்ய மறுபடியும் ஆரம்பித்தேன். இன்றைக்கி டின்னர் ரொம்ப ஸ்பெஷலு. எங்கள் வீட்டில் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சுக்ரியான்னு சொல்லுவோம். இது மட்டன், சிக்கன் அப்படி இல்லையா எறா, நம்மளோட இஷ்டம் தான். எது போட்டு வேணாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தலைக்கறி போட்டு செய்ய போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிக்காதீங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தரகறி, அதுக்கப்புறம் மட்டனில் கொஞ்சம் மார்கன் பீஸுக்கு இல்லையா, அது ரெண்டுமே தான் சேர்த்து எடுத்திருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். சப்போஸ் இதில் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆனால் கூட கொஞ்சம் குழக்குழன்னு இருக்க மாதிரி இருக்குது. இந்த சுக்ரியா பேக்கெட் பார்த்தீங்கன்னா எல்லா ரீட்டைல் கடையிலுமே ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான். அப்படி சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் அந்த பச்சரிசி மாவு இருக்குல்ல, தெக்கரின்னு சொல்லலை, அந்த மாதிரி பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி தாளித்து சேர்த்துக்கலாம். இது இங்கே கிடைக்கிறதுனால நான் இதில் செய்கிறேன். ஆல்ரெடி நான் தெக்கடி வீடியோமே போட்டிருக்கேன். அப்படி பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தலைகறி எல்லாமே நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நாக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நாக்குக்கு மேலே அந்த குட்டி தோல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது அப்படியே நம்ம சேர்க்கக்கூடாது. ஏன்னா ஆடு அந்த இலைலாம் சாப்பிடும் இல்லையா, அதில் இருக்கிற முள் பார்த்திங்கன்னா அந்த நாக்கில் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நாக்கு மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுட்டு தண்ணி நல்லா ஒரு பவுலில் கொதிக்கிற தண்ணியில் இந்த நாக்கு ஒரு 2 minutes சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கத்தி வச்சு சொல்கிறோம்னா அந்த மேலே இருக்க அந்த முள் மட்டும் அந்த முள், அந்த தோல் எல்லாமே தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த நாக்கை சேர்த்துட்டு விசில் வைக்க வேண்டியதான். இப்போ ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணிருக்க தலைக்கறி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு தக்காளி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்துட்டு அது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சுக்ரியாங்க சேர்க்கும்போது நம்ம நார்மல் தண்ணி சேர்க்கும்போது இந்த சூப்பை நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விசில் நம்ம எடுத்துருக்க கறியை பொறுத்து தான். கறி கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி நம்ம வாஷ் பண்ணும்போது தெரியும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2-3 விசில் வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 5 விசில் கூட வச்சுக்கலாம். ஏன்னா சுக்ரியா தண்ணியில் போட்டோன்னே வெந்துடும். அதனால் நம்ம கறியை தனியாக நல்லா வேக வச்சு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாமா. ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா அதையுமே உடச்சி சேர்த்துருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வக்க கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா நம்ம அந்த இதுலையுமே சேர்த்துருக்கோம், தலைக்கறிலையுமே. அதனால் இதில் சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி தலைக்கறி வேக வைக்கும்போது கூட அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 தக்காளி, பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். இது நல்லா கிரேவி மாதிரி வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். டெய்லி பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கும்னு கேட்டிங்களா, டவுட்டு தான். வீக்லி ஒன்ஸ் அப்படியே ட்வைஸ் மட்டும் தான் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக செய்கிற மாதிரி இருக்கும். மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு சப்பாத்தி, இடியாப்பம், தோசை, இட்லி இந்த மாதிரி தான் போகும். அவங்க எப்பயாச்சும் கொஞ்சம் ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா எப்பயாச்சும் பார்த்திங்கன்னா பாஸ்தா கேட்பாங்க. சிக்கன் அப்படிலாம் எறா போட்டு பாஸ்தா கேட்பாங்க. அப்படியும் இல்லைனா ரைஸ் இல்லைனா நூடுல்ஸ் வீட்லேயே செய்ய சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க எப்போ கேட்கும்போது பார்த்திங்கன்னா எப்பயாச்சும் ஒரு நாள் அது மாதிரி ஹெவியாக கொடுக்க மாதிரி இருக்கும். மற்ற நாள்லாம் கொஞ்சம் லைட் ஃபுட் தான் நான் கொடுக்குற மாதிரி பார்ப்பேன் நைட் டைமில். இப்போ வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதுக்கு தேவையான மசாலா ஆஸ் யூஷுவல் மஞ்சத்தூள், காரத்தூள், குழம்பு மிளகாத்தூள், இதுதான் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா தலைகறி, ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணேன். சூப்பராக வெந்து வந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச தண்ணியோடையுமே நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க.
குவான்டிட்டி பொறுத்து தான். நம்ம அதிகமாக செய்கிறதா தண்ணி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி இருக்கும், இல்லை கம்மியாக இருந்தால் இந்த சூப்பே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறேன், ஒரு பேக்கெட் அப்படியே செய்கிறதுனால தண்ணி மட்டும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு, அதையுமே நான் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு உப்பு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு சைடு கொதிக்கட்டும். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த சுக்கரியா வந்துட்டு ஒரு பிளேட்டில் ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம். அதில் ஏதாச்சும் கல் மண் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதையுமே ஒரு 2 உடச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்தால் ரொம்ப நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் வெந்ததுக்கு அப்புறமா. அதனால் வந்து அதை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சுக்கரியா எல்லாமே சேர்த்துக்கலாம். இதோட தண்ணி மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா சுக்கரியா பார்த்திங்கன்னா கீழே இருக்கணும், அதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி மூழ்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் தண்ணி கரெக்டான பதம். ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவுமே அதிகமாகவும் இருக்கக்கூடாது. இதை சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அந்த சுக்கரியா வந்துட்டு எல்லா தண்ணியிலும் மிக்ஸ் ஆகி ஈவனாக இருக்கணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு பார்த்திங்கன்னா கேஸ் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க தண்ணி இருக்கும்போதே. அப்புறம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி தண்ணியெலாம் வற்றி வந்திருக்கும். அதுதான் கரெக்டான மெத்தட். பாப்பாக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த டிஷ் வந்துட்டு ரொம்பவே ஃபேவரட். அவள் வந்து கேட்டிருந்தா அம்மா முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு. அவள் கேட்க பார்த்திங்கன்னா டைம் இன்னும் ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கேஸ் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தட்டு வந்துட்டு மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சமைக்கும் போதே பார்த்திங்கன்னா சைட் பை சைடு எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ தான் நம்ம டக்குன்னு வேலை முடிக்கிற மாதிரி இருக்கும். சமைச்சிட்டே இருக்கும்போது நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் சேவிங் ஆகும், நம்மளுமே சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்கார்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்டாக நான் சொல்லியிருந்தேன், தண்ணி நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே வற்றி வரணும், அதுதான் கரெக்டான மெத்தடு. இப்போ வந்துட்டு பசங்களுக்கு எல்லாருக்குமே கழட்டி கொடுத்தாச்சு. ஒரே ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் செய்வீங்கனாலும் இல்லை நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கணுமா, இல்லை நான் செஞ்சது கரெக்டாக அப்படின்றத என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. யார் யார் வீட்டில் பசங்களாம் இந்த மாதிரின்னு சொல்லுங்கள். நார்மலாக இருந்தாலே அவன் நார்மலாக இருப்பாள். நான் கேமரா ஆன் பண்ணது பார்த்திங்கன்னா மூஞ்செல்லாம் எதுக்கு இப்படி மாறுச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு 2 ஜீவன் சுத்தமாக காரமே சாப்பிடாது. ஒன்று என்னோட பொண்ணு, இன்னொன்று அண்ணியோட பொண்ணு. இந்த 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா காரமே பிடிக்காது. அதனால் அவங்களுக்கு மட்டும் தனியாக பார்த்திங்கன்னா தோசையும் சர்க்கரையும் வச்சு கொடுத்தேன். இதுவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரியாணி மாதிரி. இதுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க. வேறு ஏதாவது நம்ம காரம் செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிட கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே இன்றைக்கி வந்து தோசையும் கொஞ்சமாக சர்க்கரை தான் வச்சு கொடுத்துருந்தேன். என்னோட நைட் ரொட்டீன் பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.